ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜி சமையல் இன் தமிழ். இன்றைக்கி மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்து வச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா சர்க்கரை நல்லா பால் கூட நல்லா மெல்ட் ஆகி நல்லா பொங்கி வரணும். அதனால் சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் சேர்த்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிடலாம். இப்போது பால் நல்லா பொங்கி வருது. இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நான் 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷன் தான், உங்களுக்கு இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் புட்டிங் எந்த இதில் சேர்த்துறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 2யும் சேர்த்திட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. கூலிங்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது சாக்லேட் சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. இந்த பவுல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு அதே பவுலில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சர்க்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு கரண்டி போட்டு கிளறிடலாம். கிளறி விட்டுட்டு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பேக்கிங் சோடா போட்ட உடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அது பார்த்திங்கன்னா கலர் மாறி வரும். இந்த லைட் ப்ரௌனில் உங்களுக்கு அந்த சாக்லேட் சிப்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் அடுத்த இன்னொரு செகண்ட் கலரி விட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக வந்துருச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா கெட்டியாக ஆயிரும். அதனால் உடனே மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த சாக்லேட் சிப்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதோட அந்த புட்டிங் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.